ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்னா, கோவிலுக்கு தான் போகிறோம். அன்னியோடைய குலதெய்வம் கோயிலுக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து கரெக்டாக வந்துட்டு 2 மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் வந்துட்டு அன்னியோட குலதெய்வம் கோயில் போனோம். விடிய காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். அப்படியே அந்த காலையில் போகும்போது அந்த வெயிலோட பனிமூட்டத்தோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. வேனில் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கேயும் வந்துட்டு வேன் நிறுத்தி ரயில்வே கேட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விருதாச்சலம் தாண்டி தான் வந்து அன்னியுடைய குலதெய்வம் கோவில். அங்கே வந்து நிலக்கரி வந்துட்டு நெருப்பு கரண்ட்டு தயாரிக்கிறாங்கள்ல, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு. அன்னியுடைய கோவில் வந்து யாருக்குமே வழி தெரியல. வருஷம் இந்த மாதிரி தான் போகும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு வழி தெரியாமல் தேடிட்டு கிடப்பாங்களாம். அது மாதிரி தான் இந்த வாட்டியும் இருந்தது. மேப்பில் போட்டு அப்படி இப்படி கண்டுபிடிச்சி கோவில் போயிட்டோம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரே வயல்வெளியாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கோவிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதாவது சேரு, குப்பைலாம் வந்து க்ளீன் பண்ணுற அந்த ஸ்டிக்கெல்லாம். காலையில் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சன்னா மசாலா, சப்பாத்தி, இட்லி, கார சட்னின்னு வீட்லேயே அண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து கோவிலில் போனதுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அண்ணன் எல்லோரையும் உட்கார வச்சு சாப்பிட சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் பொங்கல் வச்சு சாமிக்குமே வந்துட்டு படையல் போட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 குலதெய்வ கோவிலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சைவாழி அம்மன், அவங்களுக்கு வந்து பால் பூச சொல்லிவிட்டு அபிஷேகம்லாம் பண்ணி கோவிலில் வந்துட்டு சுற்றி வந்து நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பச்சைவாழியம்மா கோவிலில் இருந்துட்டு ஒரு 1/2 hour போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த கோவில் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே போய்ட்டு நான்வெஜ்ஜு சமைக்கணும். சிக்கன், மட்டன், எறா, முட்டை, கீரை, கருவாட்டு குழம்பு அப்படின்னு நிறையா அப்படியே வகை வகையாக செஞ்சாங்க. ஒரு அண்ணன் வந்து காய் கட் பண்ணுறது, நான் பாத்திப்பா அண்ணன் பசங்க எல்லாம் வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு நாங்கள் ஒரு வேலையாக செஞ்சோம். அங்கிள் வந்துட்டு கறி ஆஞ்சி கொடுத்தாரு, கழுவி கொடுத்தாரு. என்னை மட்டும் வந்துட்டு பொங்கல் செய்ய சொன்னாங்க. நான் வந்துட்டு நான்வெஜ்ஜில் கை வைக்காமல் சாமிக்கு வந்துட்டு பொங்கல் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒருத்தவங்க ஒரு வேலையும் செய்யும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐயனாரப்பன் இவங்களுக்கு கவிச்சை செய்கிறது வழக்கமாக அவங்களுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி கோவிலுக்கு போய்ட்டு அவங்க நான்வெஜ்ஜு இது மாதிரி செஞ்சு நல்லா இருப்பாங்களாம். என்கிட்ட சொன்னதுனால நானும் இந்த வாட்டி வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். நான், தம்பி, என் ஹஸ்பண்ட், பாப்பாலாம். அன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல்னால காலையிலே வந்துட்டு வீட்டில் நான் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டு எங்கள் மாமியாரை படைக்க சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக ஜாலியாக இருந்ததுங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு 5:30க்கெலாம் நாங்கள் படைக்க ஆரம்பித்தோமா. இருட்டாயிடுச்சு. இந்த கோவில் சுற்றி வந்துட்டு நிறைய காடு மாதிரி தான் இருக்கும் அந்த கோவில் உள்ளே போகும்போது. அதனால சீக்கிரம் போயிடணும், சின்ன பசங்களாம் கையில் வச்சுருக்கோம் சொல்லிவிட்டு அண்ணனுங்களெல்லாம் ஃபஸ்ட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன். நான் வந்து பசி இலையில சாப்பிடல, ஒரு பாத்திரத்துலேயே சாப்பாடு கூட சொல்லி சாப்பிட்டுட்டேன். அந்த டைமில் நான் வேறு மூட் அவுட் ஆகிட்டேன். ஏன்னு கேட்டேன்னா எனக்கு திடீர்னு எங்கள் அம்மாவுடைய ஞாபகம் வந்துடுச்சு. சின்ன வயசில் இந்த மாதிரி தான் நாங்கள்லாம் வந்துட்டு கோவிலுக்கு போகும்போது ஒன்றா போவோமா, இந்த ஃபேமிலி கூட நம்ம அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னா எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.